அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொலியில் காண விரும்புவது புரட்டாசி மாதம் 2025 சனிக்கிழமையும் பாரம்பொருள் பெருமாளும் பற்றி இந்த காணொலியில் பார்க்கலாம். வாருங்கள் காணொலிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். புரட்டாசிக்கு இருக்கும் முக்கியத்துவம் தனி மகத்துவம் வாய்ந்தது. அது பித்ரு தேவதை வழிபாடு, இறை வழிபாடு, சக்தி வழிபாடு என அனைத்து அம்சங்களையும் அடுக்கி இருக்கிறது. மாபெரும் புண்ணியம் நிறைந்த மாதம்தான் புரட்டாசி. பித்ருக்களை வழிபடும் மகாலயம், பெண்களுக்கு மகிழ்ச்சி தரும் நவராத்திரி இவையும் சேர்ந்து வரும் புரட்டாசிக்கு பெருமை சேர்க்கிறது. புரட்டாசி சனிக்கிழமையில்தான் பாரம்பரிய சனி பகவான் அவர்கள் அவதரித்தன். அதன் காரணமாக அவரால் ஏற்படும் கெடுபலன்கள் குறைய காக்கும் கடவுளான பாரம்பொருள் பெருமாளை வழிபடுவது வழக்கத்தில் இருந்து வருகிறது. இந்த விரதத்தின் மகிமை விளக்க ஒரு கதை இருக்கிறது. பெருமாள் கோவிலில் மிக உயர்ந்ததாக கருதப்படும் திருப்பதி வெங்கடாஜலபதி கோவில் இங்கு பீமன் என்ற ஒரு குயவர் வசித்து வந்தார். இவர் பெருமாள் பக்தர். ஆயுள் முழுவதும் சனிக்கிழமை விரதம் இருப்பதாக சங்கல்பம் எடுத்துக்கொண்டு அதனை பின்பற்றி வந்தார். ஆனால் இவரது ஏழ்மையின் காரணமாக எந்த நேரமும் வேலையில் மூழ்கி கிடப்பார். சனிக்கிழமைக்கு கோயிலுக்கு போக நேரம் இருக்காது. போனாலும் பூஜை முடியாது முறையும் தெரியாது. தப்பித்தவறி போனால் பெருமாளை நீயே எல்லாம் என்ற வார்த்தை மட்டுமே சொல்லிவிட்டு வந்து விடுவார் அந்த குயவர். ஒரு முறை மனதில் ஒரு எண்ணம் உதித்து, பெருமாளை பார்க்க கோவிலுக்கு போக நமக்கு தான் நேரம் இல்லை, பெருமாளை இங்கேயே வரவழைத்தால் என்ன என அந்த பீமன் யோசித்தான். படபடவென களிமண்ணில் ஒரு சிலையை செய்தார். பூ வாங்கும் அளவுக்கு அவனிடம் பணம் கிடையாது. எனவேதான் வேலை செய்து முடித்து மீந்து விடும் மண்ணை சிறு சிறு பூக்களாக செய்து அதை கோர்த்து சிலையின் கழுத்தில் போட்டு வணங்கி வந்தார். அந்த ஊர் அரசர் தொண்டைமானும் பெருமாள் பக்தர். அவர் சனிக்கிழமைகளில் தங்கப்பூ மாலை ஒன்றை அணிவிப்பார். ஒரு முறை இப்படி அணிந்துவிட்டு மறுவாரம் வந்தார். பெருமாள் கழுத்தில் மண்பூ மாலை தொங்கியது. பட்டர்கள்தான் ஏதாவது தவறு செய்கிறார்களோ என குழம்பி தவித்தார் அந்த மன்னர். அப்போது அன்று கனவில் தோன்றிய பரம்பொருள் பெருமாள் அவர்கள் நடந்ததை சொன்னார். அந்த குயவரின் இல்லத்திற்கு நேரில் சென்ற அரசர் அவருக்கு வேண்டிய அளவு பொருளுதவி செய்தார். அப்பொழுது அதை கண்டு மயங்காமல் பெருமாள் பணியை செய்து வந்த குயவர் இறுதி காலகட்டத்தில் பெருமாளுடைய வைகுண்டத்தை அடைந்தார்கள். பெருமாளின் ஆணைப்படி அந்த பக்தரை கௌரவிக்கும் வகையில் இப்போதும் திருப்பதி ஏழுமலையானுக்கு மண் சட்டியில்தான் நெய்வேத்தியம் செய்யப்படுகிறது. பெருமாள் பணக்காரர் தான், ஆனாலும் எளிமையை விரும்புகிறீர்கள் என இந்த இடத்தில் புலனாகிறது. வைணவ சம்பிரதாயங்களை பின்பற்றும் சில இல்லங்களில் எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணனை உள்ளத்தில் நினைத்து மாவிளக்கேற்றுதல் மரபு. முதல் நாளே அக்கம் பக்கத்து வீடுகளில் மடிப்பிச்சை எடுத்து அந்த அரிசியை மறுநாள் ஊற வைத்து உரல் இடைத்து நாட்டு சர்க்கரை கலந்து இரு உருண்டைகளாக செய்து மலை போன்ற அந்த இரு உருண்டைகள் நடுவில் குழி போல் செய்து நிறைய நெய் ஊற்றி பஞ்சில் திரி செய்து கோவிந்தா கோவிந்தா என்ற நாமம் முழங்க மாவிளக்கேற்றுவது வழக்கமாகும். இந்த சனிக்கிழமைகளில் நவகிரகங்களால் மற்றொன்றுக்கும் இல்லாத சிறப்பு சனீஸ்வரருக்குன்று. ஈஸ்வரன் என்ற பெயர் சனீஸ்வரனுக்கு மட்டும்தான் சேர்கிறது. சனியை போல கொடுப்பவரும் இல்லை கெடுப்பவரும் இல்லை என்று சொல்வார்கள் ஜாதகத்தில் சனி நல்ல நிலையில் கோச்சாரத்திலும் நல்ல நிலையில் இருந்தால் மிக சிறப்பான பலன்களே கிடைக்கும். சனீஸ்வரனை சனிக்கிழமை தோறும் பிரார்த்தித்து வழிபாடு செய்து விரதமிருக்கும் வழக்கம் நீண்ட காலமாக அனைத்து பெருமாள் பக்தர்களிடம் உண்டு, அனைத்து மக்களிடமும் உண்டு. கன்னி மாதத்தில், அதாவது கன்னி மாதம் என்று அழைக்கப்படும் புரட்டாசி மாதம் கன்னிகா விருட்சமம் வியாக்கமாகிய தினம் புரட்டாசி மாத சனிக்கிழமை. இந்த தினத்தில் சூரிய பகவான் இச்சாசக்தி ஆகிய உஷாதேவியுடன் சூரியனுக்கு புத்திரனாக இச்சையின் வடிவமான சனீஸ்வரன் தோன்றினான் என்பது புராணம். இதனால் புரட்டாசி சனிக்கிழமை வழிபாட்டிற்கு மாபெரும் விசேஷமாக இருக்கிறது. புரட்டாசிக்கு இருக்கும் முக்கியத்துவம் அது பித்ரு தேவதை வழிபாடு, இறை வழிபாடு, சக்தி வழிபாடு என அனைத்து அம்சங்களையும் அடக்கி இருக்கிறது. இந்த புரட்டாசி மாதம் என்பதே பித்ருக்களை வழிபடும் மகாலயம், பெண்களுக்கு மகிழ்ச்சி தரும் நவராத்திரி குழு இவை சேர்ந்து புரட்டாசிக்கு மாபெரும் சிறப்பு மிக்கவை கொடுக்கிறது. 9 கோள்களில் ஒன்றான புதன் கிரகத்திற்குரிய மாதங்கள் ஒன்று புரட்டாசியும் ஒன்று. புதன் அதிதேவதையாக இருப்பவர் பரம்பொருள் பெருமாள். எனவேதான் விஷ்ணுவின் அருளை பெற உகந்த மாதமாக திகழ்கிறது புரட்டாசி மாதம். பெருமாளுடைய அம்சமாக கருதப்படும் புதனுடைய வீடு கன்னி. இந்த கன்னி ராசியில் சூரியன் அமர்வது புரட்டாசி மாதத்தில்தான். ஆகவே இந்த மாதத்தில் பெருமாளுக்கு வேண்டிய பஜனைகள், பிரம்மோற்சவங்கள்
நடைபெறுகின்றன. புதனுக்கு நட்பு கிரகம் சனி பகவான். அதனால்தான் புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய சனிக்கிழமைகள் அவ்வளவு விசேஷமாக இருக்கின்றன. முக்கியமாக யமனுடைய பயம் நீங்க புரட்டாசி மாதத்தை யமன் தோன்றி, அதாவது யமனின் கோரை பற்களும் ஒன்றாக அக்னி புராணம் குறிப்பிடுகிறது. யம பயம் நீங்கவும் துன்பங்கள் விலகவும் புரட்டாசி மாதத்தில் காத்தல் கடவுளான பாரம்பரிய விஷ்ணுவை வணங்குவது சிறப்பு. ஒவ்வொரு மாதம் சனிக்கிழமையில் விரதத்தை கடைபிடிப்பது சிறப்பம்சம். அப்படி விரதத்தினை மேற்கொள்ள முடியாதவர்கள் புரட்டாசி சனிக்கிழமைகளில் அவருடைய குடும்பங்களின் விளக்கப்படி மாவிளக்கு ஏற்றி பெருமாளுக்கு பூஜை செய்து வழிபட்டு முடிந்த அளவு அன்னதானம் செய்து வந்தால் பெருமாளுடைய அருள் கிடைக்கும் என்பது ஐதீகமாகும். புரட்டாசி மாத திருவோணம் திருப்பதி மலையப்ப சுவாமி தன்னை வெளிப்படுத்தி கொண்ட தினம் என்பதனால் புரட்டாசி சனிக்கிழமையிலோ சனி பகவான் அவதரித்தது புரட்டாசிக்கு முக்கியத்துவம் தந்துவிட்டார். அதன் காரணமாகத்தான் சனி பகவானால் ஏற்படும் கெடும் பலன்களை குறைக்க காக்கும் கடவுளான பாரம்பரிய பெருமாளை வணங்குவது இன்றளவும் சிறப்பு மிக்கது. இதற்காகத்தான் புரட்டாசி முதல் சனிக்கிழமை விரதத்தை பக்தர் வழியாக கடைபிடித்து வருகிறார்கள். ஈஸ்வர பட்டம் பெற்றவர்கள் இருவர். ஒருவர் ராவணேஸ்வரன், மற்றொருவர் சனீஸ்வரன். நவகிரகங்களுள் சனி பகவான் இருந்தாலும் தனிமையாக அவருக்கு சன்னதி உண்டு. சனியை போல கொடுப்பதும் இல்லை கெடுப்பதும் இல்லை. அதனால்தான் மக்களுக்கு சனி பகவானும் சற்று அச்சம் உண்டு. அவரவர் வினைக்கேற்ப பலன்களை வழங்குவதில் நீதி தவறாதவர்தான் பாரம்பரிய சனீஸ்வரன். இவரது தினமான சனிக்கிழமையில் விரதமிருந்து சாயாபுத்திரனை வழிபடுவோருக்கு நீண்ட ஆயுளும் துன்பமில்லாத வாழ்க்கையும் கிடைக்கும். புரட்டாசி மாதம் முதல் சனிக்கிழமை வாரத்தன்று சூரியன் மனைவியான சாயாதேவன் சனி பகவான் தோன்றினார். சவர்ணமணியும் பத்திரை என்னும் பெண்ணும் இவருக்கு உடன் பிறந்தவர்களாக இருக்கிறார்கள். ஒவ்வொரு சனிக்கிழமையிலும் விரதம் இருக்க முடியாதவர்கள் புரட்டாசி மாதத்தில் சனிக்கிழமையில் விரதம் இருக்கலாம். சனிக்கு அதிபதி பரம்பொருள் பெருமாள். அதனால்தான் சனிக்கிழமையில் விஷ்ணு சங்கர நாமம் படிப்பது நன்மையை தருகிறது. சனீஸ்வரன் தனக்கு கிரகபதவியை வேண்டி காசிக்கு சென்று விஸ்வநாதரை வழிபட்டு அப்பதவியை பெற்றமையால் சிவன் கோவிலில் சனி பகவான் வழிபாடு செய்வது சிறப்புமிக்கது. கன்னிராசியில் சூரியன் 9 கோள்களில் ஒன்றான புதன் கிரகத்திற்குரிய மாதங்களில் ஒன்று புரட்டாசி. புதன் அதிதேவதையாக இருப்பவர் மகாவிஷ்ணு. என்பதுதான் விஷ்ணுவுடைய அருளை பெற உகந்தமாக இருக்கிறது புரட்டாசி மாதம். பெருமாளுடைய சக்தியாக கருதப்படும் புதனுடைய வீடு கன்னி. இந்த ராசியில் இவர் இருக்கிறார். அவ்வளவு சிறப்புமிக்கதாக இருக்கிறது. முக்கியமாக ஸ்ரீ வைகுண்டத்தில் ஆதிசேஷன், அதாவது ஆதிசேஷன் மேல் வீட்டிற்கும் ஸ்ரீமன் நாராயணன் லீலாவதியில் பரதேசத்தில் ஆதிசேஷனை விடி மலையாக ஆகும்படி செய்து அதன் மேல் நின்ற திருக்குளமாக காட்சியளிக்கிறார். திருமலையில் ஏன் நிற்கிறார் என்றால் திருவடி முதல் திருமுடி வரை நாராயணனை பார்த்தால் மகா பாவங்கள் யாவும் விலகுகின்றன, சிறிய பாவங்கள் விலகி போகும் என்று சொல்ல வேண்டும். ஆகையால் திருவடி முதல் திருமுடி வரை பக்தர்கள் வணங்கிடும் விதத்தில் அழகாக நிற்கிறார் பரம்பொருள் பெருமாள். அப்படிப்பட்ட திருமலை வாசனை வழிபடுபவர்களுக்கு அவருடைய அவதார மாதமான புரட்டாசியாகும். மேலும் அவருடைய அபரதமான சுவாமி தேசிகனும் அவருடைய அபவர்தனமான ஸ்ரீ ஆதி வச்சண்ட கோப மகா தேசிகனும் அவதாரம்தான் புரட்டாசி மாதமாகும். ஆகையால் அவர்களுக்கு திருநட்சத்திர மகிழ்ச்சவங்கள் இந்த மாதம் பூராவும் நடைபெறுவதால் மற்ற எதுவும் செய்ய வழியில்லை. அதனால் புரட்டாசி மாதம் மாபெரும் உயர்ந்தது. இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.